இவன் தான் விஜய் ஃப்ரெண்ட் கார்த்திக்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? கொடுத்துட்டா போச்சு, ஏறுங்க வண்டியில. தேங்க் யூ. டேய் கார்த்தி, உனக்கு மட்டும் எப்பறா இப்படி தேடி வந்து மாட்டுது? பத்திரமா உட்காருங்க. ஓகே. எங்க போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர. இந்த இடம் தான். ஏங்க இது வேற மாதிரி இடமாச்சே. வாங்க, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க உண்மையாலுமா? பேசாம சீக்கிரமா வாங்க. இருங்க வரேன். அதுக்குள்ள அவசரமா? அவசரம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளவு படி ஏறணுமா? சொல்லி இருந்தா என் இடத்துக்கே கூட்டு போயிருப்பேன். வாங்க கார்த்திக். வரேங்க. அதுக்கே இப்படி இருக்கிறீங்க? வராமையா போயிடுவேன். இவன் கூட போறோம். விஜய் சொன்ன பொண்ணு வந்துரும்ல. வாங்க. வரேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க. ஏய், இதை விட நல்ல இடம் வேற எங்க இருக்கு? இதுக்கு மேல என்னால வர முடியாது. இங்கே நில்லுடி. வாடி. என்ன பண்ற? என்ன கூட்டிட்டு வந்து சினுங்கற? வாடினா. ஏய் விடு. டயலாக் தான் விடு சொல்றேன். நடத்தி காட்ட வேணாமா? வாடி. விடு. ஏய் தான் மேட்ரா. திரும்பி பார்க்காத. போலீஸ் அப்படியே வா. எங்க தான வர சொன்னா? வர சொல்லிட்டு எங்க போய்ட்டான்? நம்ம இடம் சொன்னல. விஜய் எப்படி ஏக்கதமா மாட்டி விட்டானே. ஓடி புடிச்சு விளையாடலாம். ஒரு பையன் வர மாட்டான். நில்றே. இல்ல. வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆனா எப்படி? என்ன ஒண்ணு பண்ணிடாத. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். ஓ, இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. ச்சே, இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிடாத. இவேதுக்கு இப்ப கூப்பிடுறா? ஹலோ ஹலோ, நான் கவிதா பேசுறேன். ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? இதோ வந்துடுறேன். கார்த்திக் வேட்டைக்கு இன்னொன்று ரெடி ஆயிடுச்சு. ஏன் கார்த்தி இவ்ளோ லேட்? அதான் வந்துட்டல்ல. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா. என்ன கவிதா, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் உன் ஃப்ரெண்டை காணோம்? இப்ப வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். லேட் ஆகுதுமா, நான் போகணும். எனக்காக கார்த்தி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? இது வந்துட்டா. ஏய் என்னடி இவ்வளவு நேரம் எங்கடி போன? உட்கார். ஏய் நான் சொன்னல, இவர்தான் கார்த்திக். நான் இவரை தாண்டி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ. ஹாய். என்னடி அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம் இரு. என்ன அப்படி பாக்குற? என்ன கவிதா கிட்ட போட்டு விடலான்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம்.
என்ன கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க? இன்னைக்கு தான் நீ ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, அதான். ஓஹோ. நான் உன்னை கேட்குறேன், கரெக்டாக சொல்வியா? கேளு. இப்போ நம்ம ஒரு புது வீடு வாங்குறோம்னு வை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம நிறைய பணம் சேர்க்கணும். நான் இப்போ ஒரு புது பைக் வாங்குறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் ஓட்ட கத்துக்கணும். வெரி குட். இப்போதான் ரொம்ப நெருங்கி வந்திருக்க. சரி, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஏய், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா என்னோட மூட நீ மாத்திருவ. அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். ஏய் கவிதா, இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. விடு கார்த்திக். பாய், நாளைக்கு பாப்போம். ஏ கவிதா, கோயிலுக்கு கூட்டு வர வேற இடம் எவ்வளவு இருக்கு? இல்ல கார்த்திக், என்ன கோவில் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இந்த கோயில வச்சுதான் உன்னை முதல்ல நான் பார்த்தேன். அதனால இந்த கோவில் எனக்கு எப்பவுமே ஒரு தனி ஸ்பெஷல் தான். ஓ, நீ அப்படி சொல்றியா? சாமியே நேர்ல இருக்கு. நல்லா இரு. அப்புறம் எப்படி எனக்கு கோயிலுக்கு வரது ஞாபகம் இருக்கும்? எப்படியோ கூட்டு வந்துட்ட. பிள்ளையாரப்பா, இன்னைக்காவது ஒரு வழியை காட்டு. என்ன அதுக்குள்ள சாமி கும்பிட்டாச்சா? கும்பிட்டாச்சு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் காரியம் முடிகிற வரைக்கும் ஒரு ஹெல்ப் என்ன, எத்தனை ஹெல்ப்னாலும் செய்வேன். என்ன ஹெல்ப் சொல்லு. அப்பா என்ன பண்றாங்க? சொல்லலாம், ஒரு 20 ரூபா கிடைக்குமா சொல்லலாம்? சரியம்மா சித்தோலி. ஏய், என்னாச்சு? இல்ல, எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதான். ஐயோ, எறும்பு கடிச்சதுக்கு எப்படியா? என் மாமியாரு, என் மாமனாரு, என் வீட்டுக்காரோட சிஸ்டர் எல்லாரையுமே நான் எப்பவே இந்த நிமிஷமே பார்க்கணும். வாட்? என்ன சொல்ற? நிதி வலியது, அது யாரை விட்டுச்சு? சரி வா, கூட்டு போறேன். ஐயோ, நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா நீ எங்க ஃபேமிலியை பார்த்தா அட்டாச் ஆயிடுவேன். பரவாயில்லையா? என்ன சொல்லு. பரவாயில்ல, நான் உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் பார்த்து பழகுனா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஹலோ, போன் எடுக்க எவ்வளவு நேரமா? ஏன் ரிங் வரது காது கேட்கல? சின்ன வேலை இருந்துச்சுப்பா. அவன் என்ன பண்றான்? யாருப்பா? உங்க அப்பாவையா கேக்குற? அந்த தருதலையே தான் கேக்குறேன். சரி, அதை விடு. நான் ஒருத்தி பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னல. ஆமாப்பா. அவ உங்க முகத்தெல்லாம் பார்த்து தொலைணுமாமா. இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நான் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. அவ வீட்டுக்கு வரப்ப எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்ல? அதெல்லாம் நல்லா நடந்துக்கும்பா. நடந்துக்கிற விதமா நடக்காம வேற மாதிரி நடந்த உன்னைய பொளந்துருவேன். அப்படியெல்லாம் நடக்காதுப்பா. அவன்கிட்டயும் சொல்லுவே. சரிப்பா. சரி, வைக்கிறேன். சரி, வைப்பா. அம்மா, இதோ வந்துட்டேன்ப்பா. வாமா. வா கவிதா. வணக்கம்மா. இவங்க தான் என் அம்மா, தங்கச்சி. பால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னல, என் ஃபேமிலியில எல்லாம் மரியாதை தெரிஞ்சவங்கன்ட்டு. அதுக்கு இவங்கள உன் மாமியாரே ஏத்துக்கோ. என்னம்மா என் காலில் விழுந்துட்டு? என்ன கார்த்தி? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அன்பு தொல்லை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பா எங்கம்மா? அந்த தருதல எந்த ஒயின் ஷாப்புக்கு போயிருக்கானோ? என்னம்மா சொன்னீங்க? என்னம்மா
கடைக்கு போயிருக்காருமா. வீட்டுக்குள்ள வாமா. உள்ள போ. சரி. இதான் இந்த சீனோட எண்டு. உன் பேர் தான் கீதாவா? சரி, நான் உன்னை கேட்பேன், தருவியா? கேளுங்க, என்ன வேணாலும் தரேன். என்ன வேணும்னாலும் தருவியா? எனக்கு உன் உதட்டோட உதடு சீ! என்ன கார்த்திக் நீங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் முடியாது. நான் கிளம்புறேன். பாய் கார்த்திக். போமா போ. இன்னும் எத்தனை நாள் என் ஆசை நிறைவேறாமையா போகுது, அதையும் பார்த்துருவோம். ஹாய்டா மாப்பிள்ள. ஹாய்டா. என்ன சொல்லிக்காமையா வந்துட்ட? எத்தனை ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ணியா? நீ பிஸியாக இருப்பன்ட்டு நானே தனியாக வந்துட்டேன். வர வர ரொம்ப புழுக ஆரம்பிச்சிட்ட. யார் நானா? நண்பனை விட்டுட்டு சுத்தவும் ஆரம்பிச்சிட்ட. ஃபோன் பண்ணால் எடுக்கணும்டா, பொண்ணுங்கிட்டே பேசிகிட்டு இருந்தா. ஃபோன் பண்ணால் ரிங் வரும்லடா, கதையாக விடுற. அப்போ நான் என்ன பொய் சொன்னேன் நினைக்கிறியா? உன் ஃபோன் எடுத்து பாடுறா. என் ஃபோனில் மட்டும் மிஸ்டு கால் இல்லைன்னா உன்னை பொழக்கிறேன் பாருமா அவனை. முதல்ல பாடுறா. என்ன ஃபோனை காணோம்? இங்கே தானே வச்சுருந்தேன், எங்கே போச்சு? டேய், என் மொபைலை காணண்டா. எந்த ஒயின் ஷாப்பில் விட்டியோ? டேய், அதில் முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குடா. போயிடுச்சா? உன் ஃபோனை கொடுறா. எங்கே? அங்கே இருக்கு பாரு. பா, இப்போ தான் எல்லா பொண்ணுங்களையும் விடுதலை. இனிமேல் உனக்கு சங்கு தான். யார்கிட்ட ஃபோன் இருக்குன்னு தெரியலையே. எடுங்க ஃபோனை, எடுங்க ப்ளீஸ், ஃபோனை எடுங்க. டேய், என்ன? கவிதாவோட பேக்கில் என் ஃபோன் மாட்டிருச்சுடா. மாட்டிடுச்சுல, இனிமே தாண்டி மாப்பிள்ள உனக்கு இருக்குது கிளைமேக்ஸு. இவன் வேற ஒருத்தன். போடா டே போடா. பிக்கப் 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 கவிதா, ஃபோன் எடு. பிக்கப் கவிதா, ஃபோன் எடு. ஃபோன் எடு கவிதா. என்ன கார்த்திக் மொபைல் மாதிரி இருக்கு? ஹலோ ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லு கார்த்திக். மொபைல் உங்ககிட்டயா இருக்கு? ஆமா கார்த்திக், என்கிட்ட தான் இருக்கு. கவிதா, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிரு. தப்பி தவறி கூட ஆன் பண்ணிடாத, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. ஓகே சரி கார்த்திக், நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஓகே பாய். சரி கார்த்திக், அப்ப நான் வச்சிடுறேன். பாய். எதுக்கு மொபைல் ஆஃப் பண்ணி வைக்க சொல்றான்? என்னமா வாசல்ல உட்காந்துட்ட?
ஒரு கிளாஸ் காப்பி போட்டு வரட்டுமா? காஃபி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா போறீங்களா?